இப்ப நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. எத வச்சு நீங்க ஒரு மொபைல சூஸ் பண்ணுவீங்க? மறக்காம இப்ப வந்து உடனே கமெண்ட் பண்ணுங்கங்க. இன்னைக்கான வீடியோல இத பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். என் பேர் தர்ஷன். நீங்க பாக்குறது ஜென்எக்ஸ் அதாவது ஜெனரேஷன் எக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வாங்க போவோமா? இப்ப நான் ஒரு மொபைல் சூஸ் பண்ணணும்னு நெனச்சேன்னா, முதல்ல நான் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, பட்ஜெட் தான். நம்ம எவ்வள அமௌண்ட்டுக்கு கரெக்ட்டா வாங்கணும்னு நெனைக்கிறோமோ, அத ஃபிக்ஸ் பண்ணா தான் நம்பளால கரெக்ட்டான மொபைல நம்மளுக்கு தகுந்த மாரி உங்களால வாங்க முடியும். அது எதனால சொல்றேன்னா, இப்ப நம்ப வந்து ஒரு 10,000க்கு மொபைல் பாக்கோம். அதுல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. 12,000 போட்டோம்னா, அதுல பெர்ஃபார்மன்ஸ் எச்சா இருக்கு. இத வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட்ட முடிவு பண்ணிட்டு தான், அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க வந்து பட்ஜெட்ட சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸா நீங்க செலக்ட் பண்ண பட்ஜெட்ல என்னென்ன மொபைல்ஸ் இருக்குதுன்னு முதல்ல மாடல் பார்க்கணும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் ஃபோனுக்கு இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகுது? நம்மளோட நீட் என்ன? நம்பளுக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம்னா, நம்ம கேமரா பார்க்கணும். குவாலிட்டி எப்படி இருக்கு? கேமரால ஒரு மித்து இருக்கு. மெகா பிக்சல் எச்சா இருந்துச்சுன்னா, அது வந்து குட் கேமரான்னு ஒரு மித்து இருக்கு. அது நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து என்கிட்ட ஒரு ரூ. 10,000 இன்ஃபினிக்ஸ் ஃபோன் இருக்கு. அதுல வந்து 128 மெகா பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா, இப்ப நான் வந்து ஒரு ரூ. 20,000 விவோ ஃபோனோட அத கம்பேர் பண்ணேன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா மெகா பிக்சல் இன்ஃபினிக்ஸ் எச்சா இருக்கும். இப்ப பிக்சர் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும், நம்ம ஆப்டிமைசேஷன் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாரி பண்ணியிருப்பாங்க. ஓப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட செல்ஃபி குவாலிட்டிலாம் பவுடர் அடிச்ச மாரி இருக்கும். விவோ பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட்ல நல்லாருக்கும். ஆனா வீடியோல நல்லா இருக்காது. ஐஃபோன் பார்த்தீங்கன்னா, வீடியோல நல்லாருக்கும். ஆனா ஃபோட்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். கலர்ஸ் பூஸ்ட் அடிக்காது. அது நெறைய பேத்துக்கு புடிக்காது. சாம்சங்ன்னு பார்த்தீங்கன்னா, அது நியூட்ரலான கலர்ஸ் இருக்கும். வீடியோ குவாலிட்டி நியூட்ரலா இருக்கும். அந்த மாரி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல சூஸ் பண்ணணும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப Snapdragon தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். MediaTek தான் நல்லாருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனா, நீங்க எந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணுவீங்க? அதுல எத்தன கோர் இருக்கு? அந்த ப்ராசஸர் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுது? அதாவது நீங்க கேமிங் தான் பண்ண போறீங்கன்னா, கேமிங்க்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? Antutu பெஞ்ச்மார்க்ஸ்லாம் எப்படி இருக்கு? நெறைய ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ நெறைய பேப்பர்ஸ் பாருங்க, வீடியோஸ் பாருங்க. யூடியூப்ஸ்லயே எல்லா விதமான மொபைல் ஃபோனுக்குமே ரிவ்யூ போட்டுர்றாங்க. 1, 2 சேனல் கிடையாது. இப்ப YouTubeல ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. புதுசா கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு புது புது மொபைல்ஸா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவிங்க வீடியோலாம் பார்க்கும்போது கிளியரான ஒரு Antutu பெஞ்ச்மார்க்ஸ் அவிங்க என்ன சொல்றாங்க, அவிங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு வீடியோ மட்டும் பார்த்து எப்பயுமே ஃபோன பை பண்ணாதீங்க. எதனால சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது நெகட்டிவா இருக்கும். இன்னொருத்தர் பாசிட்டிவா இருக்கும். அதாவது நெறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்பளுக்கு அந்த மொபைல் யூஸ் ஆகுமா? நம்பளுக்கு அது கரெக்ட்டா செட் ஆகுமாங்கிறத உங்களால நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கன்க்ளூஷன் பார்க்கலாம். பொதுவா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு மொபைல் தான் ஒர்க்காவே இருக்குது. இப்போ ஆன்லைன்ல நெறைய பேர் ஜாப்ஸ் பண்றாங்க, ஃப்ரீலான்சிங் பண்றாங்க. ஃப்ரீலான்சிங் பண்றவங்களுக்கு கூட லேப்டாப் இருக்கலாம். மொபைல்லயே கூட நெறைய பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க. மொபைல் கேமரா வேணும். நெறைய ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நல்ல டீசென்ட்டான கேமரா வேணும். நம்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் இல்லாம நம்மளுக்கு ஒரு நாளே போவாது. ஏன்னா, அந்த அளவு நம்ப வந்து நாமளும் மொபைலும் அப்படியே நம்ம லைஃப் மொபைலும் பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்துருச்சு. அத பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மொபைல் யூஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா, நெறைய Instagram ரீல்ஸ் எல்லாம் பூம் ஆகும்போது நம்மளோட டோபமைன் லெவல் கம்மியாகும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப Instagram பார்க்கும்போது நெறைய மென்டல் இஷ்யூஸ் வரலாம். அதுவும் இல்லாம என்ன சொல்றது? மொபைல் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியம் ஆயிருச்சு. அத நம்மளால கன்ஃபார்ம் கம்மியே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு நாம கம்மி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம எல்லாருமே கேம் விளையாட போறதில்ல. எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க போறதில்ல. உங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி மொபைல் ஃபோன வாங்குங்க. ஓகே. இதுலருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒரு வீடியோ பார்க்க முடியாது. நெறைய வீடியோஸ் பார்க்கணும் YouTubeல. நெறைய பேர் சொல்ற கருத்துக்கள எடுத்துக்கிட்டு, உங்களோட கருத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவன் சொல்றான், இவன் சொல்றாங்கிறத தயவு செஞ்சு காதுல போட்டுக்காதீங்க. உங்களோட டிசிஷன் தான் கடைசில உங்கள மேக் பண்ணும். யுவர் டிசிஷன் இஸ் யுவர்ஸ் மேக். அவ்வளோதான். வீடியோ முடிச்சுக்கிறேன்.